உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திட்டமிட்டபடியே அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை குண்டாஸ் வழக்கில் போட்டுவிட்டார்கள். பொதுவாக இந்த குண்டாஸ் ஆக்ட் அப்படிங்கிறது அது ஒரு சட்டம் அல்ல, அது ஒரு தடுப்பு. அதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறவர்கள், தொடர்ந்து குற்றச் செயல்களில் ஈடுபடுறவர்கள், இவங்க வெளியில இருந்தா பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் என்கிற சூழலில் இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களை எல்லாம் வெளியில் நடமாட விடாமல் தடுத்து வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் 1982 எம்ஜிஆர் பீரியட்ல கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த குண்டாஸ் சட்டம். இந்த குண்டாஸ் வழக்கை பொறுத்தளவில் இந்த குண்டாஸுக்கு பொருந்தாத வழக்குகளை அதிகமாக போட்டு அது நீதிமன்றத்துக்கு வருகிற போது அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு போற மாநிலங்கள்ல முதல் இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு தான் இருக்கிறதா சொல்றாங்க. தமிழ்நாட்டில் தான் அரசியல் பழிவாங்குதலுக்காக இந்த குண்டாஸ் வழக்கை பயன்படுத்துறாங்க. இதுக்கு முதன்மை காரணமா இருக்கிறது காவல்துறை. காவல்துறை தான் நீதிமன்றத்துல கைகட்டி நிற்கும். நீதிபதிகள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அவமானப்பட்டு நிற்பாங்க. இப்படிதான் சவுக்கு சங்கர குண்டாஸ்ல போட்டாங்க. நீதிமன்றம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு காவல்துறையை அவமானப்படுத்தி அவரை வெளியில விட்டுச்சு. இப்படிதான் இடும்பாவனம் கார்த்திகை குண்டாஸ்ல போட்டாங்க. நீதிமன்றம் காரி துப்பி அவர் வெளியில வந்தார். அதுக்கப்புறம் சாட்டை துரைமுருகனை இப்படிதான் குண்டாஸ்ல போட்டாங்க. இப்படிதான் மே மதுரையில திருமுருகனை குண்டாஸ்ல போட்டாங்க. இவங்களெல்லாம் குண்டாஸ்ல போட்டதுக்கு குண்டாஸுக்கும் எந்த ஒரு பொருத்தமும் கிடையாது. அப்படித்தான் இன்னைக்கு புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை குண்டாஸ்ல போட்டிருக்காங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது. அது என்னன்னா, திமுகவின் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிகாவினுடைய ரவுடிகள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை டிஜிபி ஆபீஸ்லயே வைத்து அடித்தார்களே, ரவுடிசம் செய்தார்களே, அவர்களை நீங்கள் ஏன் குண்டர் சட்டத்துல போடல? அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த தண்டனை என்ன? சிட்டி கமிஷனருக்கு அந்த வீடியோவை பார்க்கிற கண்ணு இல்லையா? இல்ல சட்டம் தெரியாதா உங்களுக்கு? அல்லது காவல்துறை தலைவர் டிஜிபிக்கு அந்த காணொளிகள் காட்டப்படலையா? அவர்கள் குற்றவாளிகள்னு உங்களுக்கு படலையா? ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மடக்கே ஒரு 4-5 பேரு விசிகா ரவுடிகள் அடிக்கல அப்படின்னு சொன்னா, அவரை ஒரு பெரிய கம்பியை தூக்கிட்டு கொலை முயற்சியில் ஒரு தாடி வச்ச ஒரு ஆளு இறங்கல அப்படின்னு சொன்னா, அவர் எதற்காக தற்காப்புக்கு தன் கையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய கத்தியை எதற்காக எடுக்க போறாரு? இதை சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் சிந்தனை இல்லையா? இதுல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போய் சிஎம்ஐ பார்த்து கெஞ்சி இருக்கிறார். திமுகவினுடைய முக்கிய பொறுப்பாளர்களை பார்த்து அவர் கெஞ்சி இருக்கார். எங்க கட்சிக்காரரை ஒரு ஆளா ஏர்போர்ட் மூர்த்தி அடித்து ஓட விட்டுட்டாரு. விடுதலை சிறுத்தைகளுக்கு மேல இருந்த இமேஜ் உடஞ்சு நொறுங்கி சுக்குநூறா போச்சு. ஒத்தையால அடிச்சு ஓட விடுற லெவல்ல தான் விடுதலை சிறுத்தை இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருத்த அவமானத்தையும் அதிர்ச்சியையும் தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா நான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதாவது தகராறு பண்ணி ஏதாவது தவறு செய்து சட்டத்துக்கு விரோதமா செயல்பட்டு ஒவ்வொருத்தர் மேலையும் 10 வழக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மேடையெல்லாம் பேசிட்டு இருக்கேன். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில ஒத்த மனுஷன் கொத்தா அங்க நின்று அடித்தவர்களை ஓட விட்டு விட்டார். இது இணையதளங்கள் எல்லா இணையதளங்களையும் உலகம் பூராவும் பார்த்து விடுதலை சிறுத்தைகள் மீது இருந்த அந்த இமேஜ் நொறுங்கி போச்சு. அதனால நாங்க ஏதாவது செய்யணும். மூர்த்தியை அதிகபட்சமா குறைஞ்சபட்சம் சட்டத்தின் மூலமாவது அவரை அதுவும் தண்டிக்கணும். அதனால அவர் மேல குண்டாஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அழுத்தத்தை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கொடுத்ததா எல்லாரும் வெளியில ஊடகங்கள் எல்லாம் பல பேர் இன்னைக்கு பேசுறாங்க. ஏர்போர்ட்ல ஒரு லண்டனுக்கோ எங்கேயோ வெளிநாட்டுக்கு போறதுக்கு நிற்கும் போது கூட அந்த வழக்கறிஞர் பிரிவு தலைவர் அவர்களை சந்திச்ச உடனே என்னாச்சு என்று கேட்கிறார் ஆவலோட. அவர் சொல்றாரு, திங்கக்கிழமை வருது அப்படிங்கிறார். குண்டாஸ் போட்டாச்சா இல்லையா அப்படின்னு தான் அந்த கேள்வி அப்படிங்கிறது இன்றைக்கு ஊடகம் முழுதும் அந்த காணொளி ஒளிபரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டில் கருத்து சுதந்திரத்துக்கு மதிப்பு இல்லையா? நான் கேட்கிறேன். தங்கள் மீது வைக்கிற கருத்தை எதிர்கொள்ளுகிற பண்பை விசிகா இழந்து விட்டதா? எதிர்கருத்து வைப்பதற்கான திராணி விசிகாவுக்கு இல்லையா? ஒரு கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாமல் கோழைகள் தான் அடிதடியில போய் இறங்குவாங்க. அப்படின்னா விசிகாவில் பயணிக்கிறவர்கள் எல்லாம் கோழைகளா என்கிற கேள்வி பெரிய அளவில் நமக்கு எழுகிறது. ஜனநாயக நாட்டுல ஜனநாயகத்தை முன்வைத்து தேர்தல் களத்தில் பயணிக்கிற ஒரு அரசியல் கட்சி தங்களை விமர்சித்து விட்டார்கள் என்று
களத்தில் இறங்கி அடிக்கலாம், இது நியாயம் அப்படின்னு சொன்னா, காவல்துறை அதை வேடிக்கை பார்க்கும் அப்படின்னு சொன்னா, அப்படி அடித்தவர்களை திருப்பி அடிப்பவர் குற்றவாளி, அவரை குண்டர் சட்டத்துல போடலாம் அப்படின்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சியை இன்றைக்கு இணையதளங்கள்ல உட்கார்ந்துகிட்டு விடுதலை சிறுத்தையை சேர்ந்தவர்கள் எத்தனை விதமா விமர்சனம் செய்கிறார்கள். இது ஏன் தன்னுடைய பிறந்த நாளில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 2-3 யூடியூபர்ஸை கூட்டி உட்கார வச்சு நாம் தமிழர் கட்சியை இழிவாக விமர்சிக்க வச்சு ரசிச்சீங்களே, அந்த மனநிலையை நாங்க என்னன்னு சொல்றது? நீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய மூத்த தலைவரா? நான் கேட்கிறேன். நீங்கள் அரசியல் கட்சியின் மூத்த தலைவராக இருந்திருந்தால், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு தலைவராக இருந்திருந்தால், ஒரு நேர்மையாளனாக இருந்திருந்தால், அந்த இடத்துல நீங்க தடுத்து நிறுத்தியிருப்பீங்க. எதுக்குப்பா என்னுடைய பிறந்த நாளில் வந்து அவரை இழிவு செய்து பேசுறீங்கன்னு தடுத்து நிறுத்தியிருப்பீங்க. ஒரு மனநோயாளி தான் அதையெல்லாம் உட்கார்ந்து ரசித்து இருக்க முடியும். நீங்க ரசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நாம் தமிழர் கட்சியினர் களத்தில் இறங்கி அடிப்பதா? நான் கேட்கிறேன். சீமான் அவர்களை இழிவு செய்து பேசியவர்களை அடிப்பதா? அப்படி அடிக்கிறதுனா நாங்க ஒவ்வொரு நாளும் அடிக்கணும். மதிப்புக்குரிய முக்தாரை நாங்க வந்து அடிக்கணும். தம்பி யூடியூப் புரட்டஸை நாங்கள் அடிக்கணும். தம்பி மனோஜை நாங்கள் அடிக்கணும். இது போல யூடியூப் சேனல்ல உட்கார்ந்துகிட்டு அவமரியாதையாக அவரை மட்டுமல்ல அவர் குடும்பத்தை மிக தரக்குறைவாக விமர்சிக்கிற அவர்களை எல்லாம் நாங்கள் அடிக்க முடியுமா? அதுதான் ஜனநாயகம். நான் கேட்கிறேன். இந்த பழிவாங்குகிற போக்கு யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? பொறுக்கிகளுக்கு தானே பழிவாங்குகிற போக்கு வரும். ரவுடிகளுக்கு தானே பழிவாங்குகிற போக்கு வரும். அரசியல் களத்தில் மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும் என்கிற மனநிலை கொண்டவர்களுக்கு எப்படி இந்த பழிவாங்கும் போக்கு வர முடியும்? சொல்லுங்க பாப்பா. ஆனால் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய நோக்கத்தின் மீது எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. ஏர்போர்ட் மூர்த்தி என்ன செஞ்சிட்டாரு? வெறும் வார்த்தைகளில் உங்களை விமர்சித்து விட்டார், அவ்வளவுதானே. அப்ப நீங்க யாரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும்? ஒருவன் கருத்து சொல்றான் அப்படின்னு சொன்னா அந்த கருத்துக்கு எதிர்கருத்து நீ சொல்றதை விட்டுட்டு அவரை போய் நீ டிஜிபி ஆபீஸ்க்கு முன்னாடி வச்சு அடிச்சது தப்புன்னு சொல்லி தன்னுடைய கட்சிக்காரர்களை நீங்கள் கூப்பிட்டு கண்டித்திருக்க வேண்டும். பொது வெளியில் நீங்க கண்டிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அப்படியே எதுவும் தெரியாத ஒரு ஆளு மாதிரி அப்படியே இருந்து இன்னைக்கு போய் திமுகவின் கையில கால்ல விழுந்து சட்டத்துக்கு புறம்பா ஒரு அரசியல் பழிவாங்குதலை இன்றைக்கு அரங்கேற்றி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதனுடைய தலைமை. இது ஏற்புடையது இல்லை. இப்ப என்ன செய்வீங்க? ஏர்போர்ட் மூர்த்தியை குண்டாசுல போட்டா ஏர்போர்ட் மூர்த்தியை அடிச்சு ஓட விட்டாரு, அது மறைஞ்சிருமா? நான் கேட்கிறேன். இந்த இணையதளங்கள் முழுதும் உங்களை வந்து விமர்சித்து உங்களை வந்து இழிவாக வந்து விமர்சித்து போட்டு வச்சிருக்கானே, பறையர் சமூகத்திற்கு ஒரு புதிய தலைவரை நீங்க வந்து தேவையில்லாம இப்ப உருவாக்குறீங்க. அதைத்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இழிவான இந்த செயல் இருக்கு பாருங்க, இது ஏர்போர்ட் மூர்த்தியை தவிர்க்க முடியாத ஒரு தலைவனாக இன்னைக்கு அரசியல் களத்துல கொண்டுட்டு வரப்போகுது. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் உருவாகி இருக்காங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் தேவையில்லாமல் அண்ணன் சீமான் அவர்களை சிறைப்படுத்தி சிறைக்குள் வைக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இவ்வளவு பெரிய அரசியல் சக்தியாக வளர்ந்து வந்திருக்க மாட்டார். அதே மாதிரிதான் தேவையில்லாம இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல குண்டாசு போட்டு என்னென்ன பண்ணிடும்? குண்டாசு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தூக்கில் போட்டு விடுமா? நான் கேட்கிறேன். குண்டாசு என்ன பண்ணும்? குண்டாசு வந்து சவுக்கு சங்கர் மேல போட்டீங்க, அவர் வெளியில வரலையா? குண்டாசு மே 17 திருமுருக மேல போட்ட போது தாண்டி குதிச்சுச்ச விடுதலை சிறுத்தைகள்லாம். அது தப்பு, இது அரச பயங்கரவாதம், இது சட்ட விரோதம், இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது என்று வாய் கிளிய கிளிய பேசுனீங்களே. இப்ப அதே தவிர நீங்க செய்றீங்களே. என்ன எதுக்கு குண்டாஸ் போடுவாங்க? நான் கேட்கிறேன். குண்டாஸ் எதுக்கு போடுவாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. குண்டாஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முதல் நாள்ல இருந்து நீங்க வேலை செய்றீங்க. எங்களுக்கு தெரியும். 1 மணி நேரத்துல அந்த வழக்கை நீங்க வந்து 307 கோர்ட்ல வாதங்கள் நடந்துட்டு இருக்கும் போதே எஃப்ஐஆரை மாத்தி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து பெயில் போடுகிற போது நீங்க வந்து நாங்க வந்து அவருடைய முன்னாடி இருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் நாங்கள் ஆய்வு செய்யணும், 2 நாள் டைம் வேணும்னு கோர்ட்ல கேட்டு அதுக்கு வந்து நீதி அரசர் 1 நாள் நேரம் கொடுத்து அதன் பிறகு திரும்பவும் நாங்க வந்து அவரை கஸ்டடியில் எடுத்து நாங்க விசாரிக்கணும்னு சொல்லி நேரம் எடுத்து திட்டமிட்டு அதன் பிறகு காவல்துறை இரவு 2 மணிக்கு அவரை கூட்டிட்டு போய் அந்த கத்தி எங்க கிடந்துச்சுன்னு இவர்களே ஒரு கத்தியை போட்டுவிட்டு ஒரு நாடகம் ஆடி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைய காலில் பிடிச்சு அவர் பேசுறது மாதிரி பேச வச்சு எல்லாத்தையும் வீடியோ பண்ணி அந்த வீடியோக்களை எல்லாம் ஆதாரமா வச்சு இப்ப குண்டாஸ் போட்டிருக்கீங்க. நான் சிட்டி கமிஷனர் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன்,
ஐயா, நீங்கள் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்த ஒரு உயர் அதிகாரி, மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு மிக முக்கியமான பொறுப்புல நீங்க வந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கிற போது யார் மேல ஐயா தப்பா படுது? ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை செருப்பால் அடித்தது யார்? ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கொலை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய ராட தூக்கிட்டு வந்தது யார்? அவர்கள் மேல எல்லாம் நீங்க குண்டாஸ் போட மாட்டீங்களா? அவர்கள் கொலையாளிகள் இல்லையா? அவங்க மேல 307 போட மாட்டீங்களா? கொலை முயற்சி வழக்கு. அவர்கள் தொடர்ந்து திரும்ப திரும்ப அடிக்கிற போது ஒரு காவலர் அங்கு நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது அவர்களிடமிருந்து தன்னை காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் மூர்த்தி அவர்கள் தற்காப்பு நடவடிக்கை எடுத்தது தவறுன்னு சொல்லி இன்னைக்கு அவரை குண்டாசுல போட்டிருக்கீங்க. இது தமிழக காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்காதான் போய் முடியும். ஆளுகின்ற அரசியல்வாதிகள் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்பதற்காக, விசிகா திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிறது என்பதற்காக, விசிகாவினுடைய ரவுடிகள் அந்த இடத்தில் தாக்கியது குற்றம் இல்லை என்று அதை புறந்தள்ளிவிட்டு அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தற்காப்பு நடவடிக்கை எடுத்தவரை இன்னைக்கு குண்டாசுல போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பிழையாக, இது யாருடைய அதிகாரத்தின் கீழே இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்றைக்கு சிட்டியினுடைய கமிஷனராக இருக்கிற மதிப்புக்குரிய ஐயா அருண் அவர்களினுடைய அதிகாரத்தின் கீழே தான் இது நடந்துச்சு என்று வரலாற்றில் பிழையாக பதிவு செய்யப்பட்டுவிடும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது காணொலியா இன்னைக்கு உலகம் முழுசும் எல்லாராலையும் பார்க்கப்படுது. ஏர்போர்ட் மூர்த்தியை கிட்டத்தட்ட 10 நிமிடங்களுக்கு மேலாக மடக்கி மடக்கி அடித்த போதுதான் அவர் தன்னுடைய தற்காப்பு முயற்சியவே அவர் எடுத்தார். அந்த முயற்சியை எடுக்கலன்னா அவர்கள் இன்னும் அவரை, ஒருத்தர் கம்பியை தூக்கிட்டு வெளில வந்தார் பாத்தீங்களா, அது கொலை முயற்சி. ஒரு வாகன நம்பர் பிளேட் இல்லாத வாகனத்தில் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க பாப்போம். டிஜிபி அலுவலக வாசலில் வைத்து ஒருத்தரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அச்சமற்று அந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா they are all professional rowdies, professional killers. இல்லாம இருந்திருந்தா எப்படி அந்த துணிச்சலோட அந்த இடத்துல ராடை எடுத்துக்கிட்டு வர முடியும்? அவர்கள் மேல சிட்டி கமிஷனர் மதிப்புக்குரிய ஐயா அருண் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன நான் கேட்கிறேன். அப்ப மக்கள் மத்தியில இன்னைக்கு தமிழக காவல்துறை ஒரு கேலித்துறையாக இன்னைக்கு மாறி இருக்கு. மக்கள் பார்த்து சிரிக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாயிருக்கு. எவன் அடித்தானோ அவனை விட்டு எவன் தடுத்தானோ அவனை பிடிச்சி நீங்க வந்து வழக்கு போட்டு உள்ள வச்சதும் அந்த வழக்கை மேலும் வளர்த்தெடுத்து அவனை குண்டாசுல தூக்கி வச்சிருக்கிறதும் ரொம்ப தப்பு. அதை விட இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் உட்கார்ந்துகிட்டு சில பேர் வந்து பேசுறாங்க பாருங்க. அண்ணன் செந்தமிழன் சீமானை ஒருமையில் பேசுறாங்க. இதுதான் நீங்கள் வளர்ந்த விதமா? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 35 ஆண்டு காலம் அரசியல் பண்ணி உங்களை எல்லாம் வளர்த்த விதம் இதுதானா? ஒரு தமிழகத்தின் 3வது ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவரை ஒருமையில் பேசுவது, மிக மோசமான வார்த்தைகளில் விமர்சிப்பது இதுதானா? உங்கள் வழக்கறிஞர் பிரிவில் வழக்கறிஞர் படித்தவர்கள், நல்லா படிச்சவங்க என்ன மாதிரி பேசுறாங்க? வெளியில இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க யோசிங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்களா? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாகரிகமாக உடை உடுத்த மாட்டார்கள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாகரிகமாக பேச மாட்டார்கள், கொச்சை வார்த்தைகளை பேசுவார்கள், மரியாதை கொடுத்து அவர்களுக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது இருந்த அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய தம்பிகள் இன்னைக்கு வந்து வெள்ளை சட்டை போடுறாங்க அப்படின்னா அது நான் அவர்களை அறிவுறுத்தி பொது வெளியில் நாம் வந்து நாகரிகமாக உடை உடுத்த வேண்டும், நாம் பொது வெளியில் நடமாடுகிற போது தூய்மையா இருக்கணும், குளிச்சு நல்லா அந்த ஆதிக்க சாதியினருக்கு இணையா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களை அறிவுறுத்தி நான் வளர்த்திருக்கிறேன். அதே போல மிக மோசமாக கொச்சை வார்த்தைகள்ல அசிங்கமா பொது வெளிகள்ல அவனை இவனு திட்டுறதையெல்லாம் நான் மாற்றி அமைத்திருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் வந்து இவர் வந்து பேசி இருக்காரு. ஆனா இன்னைக்கு என்ன உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை இவனு பேசுற ஒரு ஆளாதான் இன்னமும் இருக்கிறீங்க. நீங்களே மாறல. பறையன் என்று சொல்லிக்கொண்டு எவன் வந்தாலும் அவனை செருப்பால அடிங்கிறீங்க. இதுவா ஜனநாயகம்? உங்கள் மீது வைக்கிற விமர்சனத்தை உங்களால் பொறுத்து கொள்ள முடியலையா? அடிக்கிறது கோழைத்தனம். என்ன ஜனநாயகத்துல அடிக்கிறது கோழைத்தனம். யாருக்கெல்லாம் கருத்தை எதிர்கருத்தால் எதிர்கொள்ள முடியவில்லையோ அவர்கள் தான் அடிதடியில இறங்குவாங்க. நீங்க என்ன அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் மீது வைக்கிற விமர்சனங்களை விடவா உங்க மேல விமர்சனம் வச்சுட்டாங்க? ஒரே ஒரு ஏர்போர்ட் மூர்த்தி. ஆனா உங்க கட்சியில எத்தனை பேர் தெரியுமா இன்றைக்கு
பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இணையதளத்துல. ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆதரவாக அண்ணன் செந்தமிழன் சீமான் நிற்கிறார் என்கின்ற ஒரே காரணத்துக்காக உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ரவுடிகள், பொறுக்கிகள், அயோக்கியர்கள் எத்தனை பேரு இன்னைக்கு இணையதளங்கள்ல உட்கார்ந்துகிட்டு ஒருமையில சீமானனுக்கு சவால் விடுறாங்க. எத்தனை பேர் சீமானனை ஒருமையில் திட்டுகிறாங்க. கெட்ட வார்த்தையில் எத்தனை பேர் பதிவு போடுறாங்க. அதையெல்லாம் நீங்கள் கண்டிச்சது உண்டா? பொதுத்தளத்தில் எப்படி விடுதலை சிறுத்தைகள் மீது மரியாதை வரும்? யோசிங்க, எப்படி வரும் மரியாதை? இப்படி பொதுத்தளத்தில் விடுதலை சிறுத்தைகள் என்கிற பெயர்ல டிபியில உங்க படத்தை வச்சுக்கிட்டு கேவலமா, அசிங்கமா, மூன்றாம் தரமா விமர்சித்தால் எப்படிங்க ஒரு கட்சி மேல அந்த கட்சியின் தலைமை மேல எப்படி மரியாதை வரும்? நான் கேட்கிறேன். அதனால உங்கள் கட்சியை கட்டுப்படுத்துகிற வேலையை முதல்ல செய்யுங்க. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டாஸ் போட்டிருப்பது இது உலகம் முழுவதும் உங்க மேல இருக்க மரியாதை இன்றைக்கு சரிந்து விட்டது. அடிக்க சொன்னது நீங்க, அடிச்சது உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ரவுடிகள். அடி தாங்க முடியாம ஒருத்தன் திருப்பி தாக்கினான்னு சொன்னதுக்காக ஆளுங்கட்சி என்கிற அந்த கூட்டணியில் இருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி போய் அவர்களை கெஞ்சி கூத்தாடி சட்டத்துக்கு புறம்பாக இன்னைக்கு இந்த குண்டாசை நீங்க போட்டிருக்கீங்க. பொறுத்துருங்க, கால சக்கரம் இப்படியே இருக்காது. நாளைக்கு நாம் தமிழர் கட்சியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும். அப்படி வருகிற போது இவற்றுக்கெல்லாம் எதெல்லாம் நம்ம தப்பு செய்யறோமோ, எந்த இடத்திலெல்லாம் சட்டத்தை நாம் தவறாக பயன்படுத்துகிறோமோ, எந்த இடத்திலெல்லாம் நாம் ஜனநாயகத்துக்கு விரோதமா செயல்படுறோமோ அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் ஏற்படும். ஏன்னா இன்றைக்கு இளைய தலைமுறை பிள்ளை, நீங்க போன தலைமுறை ஆளு, புரியுதுங்களா? இன்னைக்கு இளைய தலைமுறை பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களோட இன்னைக்கு பயணிக்கிறவங்க எல்லாரும் சென்ற தலைமுறை ஆட்கள். இளைய தலைமுறை பிள்ளைகள் யாரும் உங்க கட்சியில பயணிக்கல. தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தினுடைய இளைய தலைமுறை பிள்ளைகள் உங்களோட இல்ல. எங்க இருக்காங்க? அவங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறார்கள். இன்றைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜயோடு பயணிக்க அணியமாயி களத்துல நிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால நீங்க இன்னும் பழைய ஆளா இருந்துகிட்டு இன்னும் பழைய அரசியலை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சு இந்த டிஜிட்டல் யுகத்துல அடிடா உதடா அப்படின்னுலாம் அந்த உங்களை நம்பி வந்திருக்க அப்பாவிகளை நீங்க தூண்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த டிஜிட்டல் யுகத்தில் கையில் ஒவ்வொருத்தன் வச்சிருக்கக்கூடிய செல்போனும் ஒரு கேமரா, எதையும் எங்கேயும் மறைவா நீங்க எதையுமே செய்ய முடியாது. புரியுதுங்களா? நேத்து ஏர்போர்ட்ல நீங்க ஜஸ்ட் நீங்க கேட்டதை அதுல நீங்க என்னெல்லாம் பேசுறீங்கிறத இன்னைக்கு உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால இந்த டிஜிட்டல் யுகத்தை உள்வாங்க கத்துக்குங்க. டிஜிட்டல் யுகத்தில் எப்படி அரசியல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. நீங்க ஏதோ ஒரு பெரிய ஜாம்பவான் மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. அண்ணா கிடையாது. டிஜிட்டல் யுகத்துக்கான அரசியல் கிடையாது உங்களுடைய அரசியல். உங்களுடைய அரசியல் 80களில் 90களில் இருக்கிற அரசியலை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் அடிதடி அரசியல். அதுதான் இந்த மாதிரி பழி வாங்குற அரசியல் எல்லாம். இன்றைக்கு அது கிடையாது. இன்றைக்கு உலகம் முழுவதும் இளைய தலைமுறை பிள்ளைகள் ஜென் ஜி போராட்டங்கள் இன்னைக்கு உலகம் பூரா தொடங்கிருச்சு. அதனால விடுதலை சிறுத்தைகள் அழிவை நோக்கி போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய கைது. அதனால இது போன்ற வேலைகளில் இருந்து விலகி நேர்மையாக ஜனநாயகப்படி சட்டத்தின்படி அரசியல் செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி கடைசி வரை உறுதியா நிற்கும். ஏன் அப்படின்னா இது ஒரு அநியாயமான கைது. இது ஒரு அநியாயமாக போடப்பட்டிருக்கிற குண்டாஸ் சட்டம். நாம் தமிழர் கட்சி நியாயத்தின் பக்கம் என்றைக்கும் நிற்கும். அது யாராக இருந்தாலும் அதை பற்றிய கவலை எங்களுக்கு இல்லை. நியாயம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கத்துல நிற்போம். ஒரே ஒரு மனிதனை 4-5 பேர் சேர்ந்து அடித்தது அநியாயம், சட்ட விரோதம். அதற்காக திமுக அரசும் திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எங்களுக்கு அது பத்தின கவலை கிடையாது. நாங்கள் வருகிற போது அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இன்றைக்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு என்பது ஜனநாயக விரோத வழக்கு. இந்த வழக்கை, இந்த குண்டாசை நான் மிக கடுமையாக கண்டிக்கிறேன். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விரைவில் அவர் குண்டாசை உடைத்து கொண்டு வெளியில வருவாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.